வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உயர்ந்தவள். கதைக்குள்ள போலாமா? அம்மா, விசாலம்மா என்று வாசலில் இருந்து பெண்கள் குரல் கேட்க, தோ வந்துட்டேன்டி, இருங்கோ என்று கையில் ஒரு முட்டை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள் விசாலம். பார்ப்பதற்கு கையெழுத்து கும்பிலும் ஒரு தெய்வீக அழகு, கண்களில் கருணை, பேச்சில் ஒரு உரிமையுடன் கூடிய அன்பு கலந்திருக்கும் விசாலத்தை பார்த்ததும் அங்கிருந்த பெண்களின் முகம் மலர்ந்தது. அம்மா, நீங்க வர சொன்னீங்களே என்று தலையை சொரிந்து கொண்ட அந்த பெண்கள் நெளிய, ஞாபகம் இருக்குடி, இந்தா நான் நேத்தே எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். தோ இதுல அரிசி பருப்பு புளி எல்லாம் இருக்கு, இந்தாங்கோ இதுல 20,000 இருக்கு, ஆளுக்கு 2,000 பிரிச்சு எடுத்துக்கோங்க என்று திண்ணையில் அந்த பணத்தை வைத்தாள் விசாலம். அம்மாக்கு பெரிய மனசு. அம்மா, நேத்து பேஞ்ச மழையில எங்க வீட்டுல எல்லாம் தண்ணி வந்ததும் நாங்க எங்க போறது என்னன்னு முழிச்சிட்டு இருந்தோம். அப்பதான் தோ இந்த ராசாத்தி சொன்னா, நம்ம விசால அம்மா இருக்கும் போது நமக்கு என்ன கவலை, அந்த அம்மா கால்ல போய் உழுந்தா பெத்த ஆத்தா மாதிரி நமக்கு எல்லாம் செய்வாங்கன்னு. நான் அப்ப கூட தயங்கிக்கணும் அம்மா வந்தேன். ஆனா மவராசி, நீங்க எங்களுக்காக இவ்வளவு பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. நீங்க நல்லா இருக்கணும், உங்க புள்ள குட்டி குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் என்று அந்த பெண்கள் கூறிவிட்டு திண்ணையில் இருந்த மளிகை பொருட்களையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பியதும் விசாலம் உள்ளே வந்தாள். என்ன விசாலம், தானம் தர்மம்லாம் ஆயிடுதா என்று கேட்டுக்கொண்டே ஆபீஸுக்கு கிளம்பி வெளியில் வந்த சிவசங்கரை பார்த்த விசாலம், என்ன நான் பண்ணிட்டேன், பாவம் ஏதோ ஏழை ஜனங்க நிக்க கூட இடம் இல்லாம குழந்தை குட்டிங்களை வச்சுண்டு அவஸ்தப்படுறா, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றேளா? நான் எப்படி அப்படி சொன்னேன்? நீ என்ன பண்ணாலும் நான் ஏதாவது வாயை திறக்கிறேனா? சரி, நான் கிளம்புறேன், எனக்கு நாழி ஆயிடுத்து, இன்னைக்கு கலெக்டரை போய் பார்க்கணும். ஆமா, பெரிய தாசில்தார்னு தான் பேரு. ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்களும் நல்ல பழக்கம். ஆனா நம்ம ஆத்துல ஒரு வயசு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தோன்றதா? அடியே, நான் என்ன தரகர் வேலையா பார்த்துட்டு இருக்கேன், நான் தாசில்தாரடி என்று அவளை பார்த்து கேலியும் கிண்டலுமாக கூறினார் சிவசங்கர். அம்மா, நீங்க பாக்குற ஆச்சார அனுஷ்டானத்துக்கு இந்த சிதம்பரம் ஜில்லாலேயே பொண்ணு கிடைக்காது என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தான் கணேசன். வாடா, காலங்காத்தால குளிக்காம கொள்ளாம எங்கடா போயிட்டு வர? அம்மா, என் ஸ்டூடெண்ட் ரவியோட அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அவரை நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சுட்டு போயிட்டு வந்தேன். அதுதான் இப்ப எப்படி இருக்காரு என்னன்னு பார்த்துட்டு கைசலுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வரேன். அம்மாக்கு தப்பாம பிறந்த பிள்ளடா நீ என்று சிரித்தார் சிவசங்கர். அதெல்லாம் இருக்கட்டும், போய் குளிச்சுட்டு வா, இன்னைக்கு பிரதோஷம், நான் கோவிலுக்கு போகணும், வெளியில போயிட்டு வந்தா அப்படியே என்ன தொட்டுண்டு நிக்காத என்று ஒதுங்கி கொண்டு நின்ற விசாலத்தை பார்த்த சிவசங்கர், விசாலம், எல்லா நல்ல குணமும் உன்கிட்ட இருக்கு, ஆனா இந்த காலத்திலயும் இப்படி ஆச்சாரம் மடின்னு நீ கட்டின்று அழறதான் என்னால சகிக்க முடியல. இதோ பாரு, இந்த காலத்துல எல்லாம் மாறிடுத்துடி, இப்பெல்லாம் ஆம்பளை பொம்மநாட்டி எல்லாரும் வேலைக்கு போறா, வெளியில போய் எல்லார் கூடவும் பழகும் போது இப்படி மடி அது இதுன்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நீ உன் பையனுக்கு உன்னை போல ஆச்சாரத்தோட பொண்ண எங்கே தேடியும் கிடைக்காது. அப்புறம் உன் பிள்ளையாண்டா ஸ்ட்ரெயிட்டா 60வது கல்யாணத்துக்கு தான் ரெடி ஆகணும், பாத்துக்கடா கணேசா என்று தன் மகனை பார்த்து கண்ணடித்தார் சிவசங்கர். போதும் நிறுத்துங்கோ, பாருங்கோ நான் என் பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ண பார்க்க போறேன்னு. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அவனுக்குன்னு பிறந்துட்டா, கூடிய சீக்கிரம் என் மனசுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு இந்த ஆத்துக்கு வரதான் போறா, என்ன போல நேம நிஷ்டன்னு இருக்கதான் போறா, அப்ப தெரியும் என்ன பத்தி உங்களுக்கு என்று உள்ளே சென்றாள் விசாலம். அவள் சென்றதும், அப்பா என்னப்பா அம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறா, இந்த காலத்துல ஜாதி மதம் இதெல்லாம் யார் பாக்குறா, காலம் எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கு, எல்லாரும் மனுஷாதான்னு நான் பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா அம்மா என்னடா பண்றது, அவ பழைய பஞ்சாங்கத்தையே வச்சுண்டு அதுலயே ஊறி போயிட்டா, மத்தபடி அவ ரொம்ப நல்லவ, இந்த ஒரு பிடிவாதம் மட்டும் மாத்திண்டா நல்லா இருக்கும். சரி பாப்போம். ஆமா, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல என்றார் சிவசங்கர். தோப்பா கிளம்பிட்டேன் என்று உள்ளே சென்றான் கணேசன். அன்று மாலை சிவபெருமானுக்கு பிரசாதம் செய்து எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு புறப்பட்ட விசாலம் அரக்க பறக்க கோவிலின் உள்ளே ஓடினாள். நேராக அம்பாள் சன்னதியில் போய் மூச்சு வாங்க அங்கு அமர்ந்திருந்த பெண்களை விலக்கி கொண்டு முன்வரிசையில் அவள் அமரவும் அந்த தெய்வீக பாடல் அவள் காதில் கேட்கவும் சரியாக இருந்தது.
அரக்கு கலரில் மெலிஸ் பார்டர் வைத்த காட்டன் புடவையை கட்டிக்கொண்டு நீண்ட தரையில் தொட்டு கொண்டிருந்த ஜடையில் ஒரு முழம் மல்லிகை பூவை தொங்கவிட்டு கொண்டு 3ஆம் பிறை நெற்றியில் அழகிய திலகமும் அதன் கீழே சிறிய குங்கும பொட்டும் அந்த சிவந்திருந்த 2 கைகளில் மெலிதான தங்க வளையல்களும் வெண்ணிற சங்கு கழுத்தில் ஒரு மெலிதான செயினும் காதில் சிறிய ஜிமிக்கியும் போட்டுக்கொண்டு அம்பாள் முன்பு அமர்ந்திருந்த அந்த தேவதை அம்பாள் பாடலை தனது தெய்வீக குரலில் பாட அனைத்து பெண்களும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். சில பேர் கண்களை மூடிக்கொண்டு அதை கேட்க அவர்கள் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அவர்கள் மெய்மறந்து அந்த பாடலில் மூழ்கியது போல் விசாலமும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். பாடல் முடிந்ததும் அர்ச்சகர் அம்பாளுக்கு ஆரத்தி காட்டிவிட்டு அனைவருக்கும் குங்கும பிரசாதம் தர அனைவரும் எழுந்து கொண்டு நகர்ந்தனர். அந்த பெண்ணும் எழுந்து நின்றதும் அவள் பின்னால் இருந்த விசாலம் டக்கென எழுந்து கொள்ள முடியாமல் தடுமாற, அம்மா கை கொடுங்க என்று அவள் தனது மென்மையான கைகளை நீட்ட அந்த தெய்வீக முகத்தை பார்த்து கொண்டு அவளிடம் தன் கைகளை நீட்டிய விசாலம் அவளை பார்த்து புன்னகை செய்து கொண்டு எழுந்தாள். அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ் டிமா. ஆமா, ரொம்ப நன்னா பாடுறியே, உன் பேர் என்ன என்றாள் விசாலம். காயத்ரிமா என்றாள் அந்த பெண். ஓ, ரொம்ப நல்ல பேரு. ஆமா, நீ கொஞ்ச நாளா இந்த கோவில வந்து பாடின்னு இருக்கியே, இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்தது இல்லையே, நீ ஊருக்கு புதுசா? ஆமாம்மா, இதுக்கு முன்னாடி திருவாரூர்ல இருந்தேன், இப்ப இங்க வந்து 3 மாசம் ஆறுது. ஓ அப்படியா, திருவாரூரா? அதுதான் பாட்டு பிரவாகமா வர்றது. ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம் நன்னா பாடுவாளா? அம்மா அப்பா யாரும் இல்ல, என்னோட குரு விஸ்வநாதன் ஐயா தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் என்னை வளர்த்தது, பாட்டு படிப்பு எல்லாம் சொல்லி கொடுத்ததுலாம். போன வருஷம்தான் அவரும் போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, அதுதான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, நீ என்ன வேலை பாக்குற என்று அன்போடு பார்த்தாள் விசாலம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். ஓ அப்படியா, அப்ப என் மகனை உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, அவன் தான் ஸ்கூல் பிரின்சிபல். ஓ கணேசன் சாரா, எனக்கு தெரியுமே என்று முகம் மலர்ந்தாள் காயத்ரி. சாட்சாத் அவனேதான். சரி வா, கோவில்ல சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சிட்டா என்று உள்ளே சென்று சிவபெருமானை வணங்கிவிட்டு பூஜைகள் முடிந்ததும் பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுத்துவிட்டு வெளியில் வந்த காயத்ரியும் விசாலமும், சரிம்மா நான் கிளம்புறேன் என்று காயத்ரி கூறியதும் அவளை பிரிய மனம் இல்லாமல், அடியே காயத்ரி, என்னவோ தெரியல, உன்னை பார்த்ததும் உன்னை விட்டு போகவே எனக்கு மனசு வரல. உன் பாட்டை கேட்கவே நான் இப்பெல்லாம் சீக்கிரமா ஓடி வந்துடுறேன் தெரியுமா? ஆமா, பிரதோஷ அன்னைக்கு மட்டும்தான் நீ கோவில்ல வந்து பாடுவியா? இல்லம்மா, எனக்கு எப்ப தோன்றதோ அப்ப வந்து பாடுவேன். சரி, நீ எங்க இருக்க? இங்கதான் வாசுகி மாமி ஆத்துல மேல் போர்ஷன்ல இருக்கேன். அங்கயா? அங்க பக்கத்துல பேச்சுலர்ஸ் பசங்க எல்லாம் தங்கிட்டு இருக்கா, நீ எப்படி? ஆமாம்மா, என்ன பண்றது, இங்க வந்த உடனே எனக்கு எங்கேயும் வீடு கிடைக்கல, அவசரத்துக்கு அங்கதான் கிடைச்சது, அதுதான் அங்க போயிட்டேன். ஆனா அந்த பசங்க அட்டகாசம் தாங்க முடியல, வேற எங்கேயாவது வீடு கிடைச்சா நன்னா இருக்கும், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்றாள் காயத்ரி முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு. சற்று நேரம் யோசித்த விசாலம், சரி ஒண்ணு பண்ணு, நீ இப்ப என் கூட கிளம்பி வா. எங்கம்மா? ஏன் ஆத்துக்குதான், அங்க எங்க தோட்டத்து வீட்டுல நாங்க தட்டுமுட்டு சாமான்லாம் போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் எடுத்து சரி பண்ணி கொடுத்துடுறேன், நீ அங்கேயே தங்கிக்கலாம், உனக்கும் பாதுகாப்பா இருக்கும், எனக்கும் உன்னை பக்கத்துல வச்சு பாத்துண்டா மாதிரி இருக்கும், உன் பாட்டையும் தினமும் கேட்டுன்னு இருப்பேன், என்ன சொல்ற? சரிம்மா, வாடகை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை போல நல்லவா கூட இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும் என்றாள் காயத்ரி உற்சாகமாக. என்னடி வாடகை அது இதுன்னு பேத்துற, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், ஊர்ல எல்லாருக்கும் எவ்வளவோ பண்றேன், உனக்கு நான் உதவி பண்ண மாட்டேனா? நீ எங்காத்துக்கு வந்தா போதும், அந்த அம்பாலே வந்தா மாதிரி இருக்கும் எனக்கு. சரி, நாளைக்கே நீ சாமான்லாம் எடுத்துட்டு வந்துடு, நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். அம்மா அட்ரஸ்? மாசி வீதியில விசாலம் வீடுனா எல்லாரும் சொல்லுவா என்றால் விசாலம் சிரித்து கொண்டு. மறுநாள் காலை சிறிய டெம்போவில் சாமான்களை ஏற்றி கொண்டு காயத்ரி வந்து இறங்கினாள். அவளை உற்சாகமாக அழைத்து கொண்டு போய் தோட்டத்தில் இருந்த அந்த சிறிய வீட்டை காட்டினாள் விசாலம். அந்த அழகிய வீட்டை பார்த்ததும் காயத்ரிக்கு பிடித்து விட்டது. பக்கத்தில் இருந்த கிணற்றில் எட்டி பார்த்தாள். அங்கு பளிங்கு போல இருந்த தண்ணீரில் அவள் முகம் பளிச்சென தெரிய, என்னடி கிணத்தை பார்த்துட்டு நிக்கிற? இல்லம்மா, எனக்கு கிணத்துல தண்ணி எடுக்க ரொம்ப பிடிக்கும்.
ஓ, அப்படியா? பரவாயில்லையே. இந்த காலத்துல கிணத்துல தண்ணி எடுக்க பால் மாறிண்டு மோட்டார் போட்டு குழால தண்ணி புடிச்சிடுறா. அதுவும் வீட்டுக்குள்ளேயே. ஒரு மடிய ஆச்சாரம் எதுவும் இல்ல. காலையில எழுந்து முகத்தை கூட அலம்பாம அப்படியே அடுப்படிக்கு போறது. என்னவோ கேட்டா இந்த காலம் மாறிடுத்து அது இதுன்னு பேசுறதுகள். ஆனா நீ என்ன போலதான்னு நினைக்கிறேன். நான் காலையில எழுந்தா நேரா குளிச்சுட்டு இந்த கிணத்துல மடிய தண்ணி எடுத்துட்டு தான் உள்ள போவேன். நீயும் அப்படிதானடி? ஆமாம்மா. எங்க அப்பா காலையில சந்தியா வந்தனம் செய்யறதுக்குள்ள நான் மடிய தண்ணி எடுத்துட்டு வந்து பூஜைக்கு எல்லாம் தயார் பண்ணிடுவேன். பிரசாதமும் பண்ணிடுவேன். ஓ, அப்படியா? ரொம்ப நல்ல பொண்ணு. சரி, நீ இன்னைக்கு எதுவும் சமைக்க வேண்டாம். எல்லா சாமானும் அடுக்கி சரி பண்ணு. நானே உனக்கும் சேர்த்து சமைச்சிடுறேன். நீ எங்காத்துலயே சாப்பிட்டுக்கலாம். அம்மா, இருக்கட்டும், நான் அங்க வரல. ஏண்டி, ஏன் தயங்குற? எங்க ஆத்துல நாங்க 3 பேரு தான். என் பையன் எங்க ஆத்துக்காரு. அவர் பேர் சிவசங்கர், தாசில்தாரா இருக்காரு. தெரியுமா? இங்க எல்லாரும் பேசிண்டா. ஆமாண்டி, அவர் என்ன போல இல்ல, ரொம்ப சோசியல். எந்த ஆச்சாரம் எதுவும் பார்க்க மாட்டார். எல்லார் கூட சகஜமா பழகுவார். நீ ஒன்னும் சங்கடப்படாத. என் பையனும் அவங்க அப்பா போலதான். இல்லம்மா, அதுக்கு இல்ல. சரிடிமா, நீ சங்கடப்படுற. இருக்கட்டும், இப்பதானே வந்திருக்க, போக போக சரியாகிடும். நானே உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன், சரியா என்று அவள் முதுகில் தட்டி கொடுத்து விட்டு சென்றாள் விசாலம். அவளை அன்போடு பார்த்து கொண்டு நின்றாள் காயத்ரி. அன்றிலிருந்து காயத்ரி அந்த வீட்டை சிறிய கோவிலாகவே மாற்றிவிட்டாள். காலையில் எழுந்து அவள் கிணற்றில் தண்ணீர் எடுப்பதும், வாசலில் விசாலம் எழுந்து கொள்வதற்குள் தண்ணீர் தெளித்து அழகிய கோலங்கள் போடுவதும், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும், துணிகளை தோய்த்து அதை அழகாக கொடியில் காய போட்டிருப்பதும், கிணற்றை சுற்றி பாசிப்படியாமல் தேய்த்து சுத்தமாக வைத்திருப்பதும், காலையில் அபிராமி அந்தாதி பாடிக்கொண்டு செடிகளில் பூக்களை எடுத்து சாமி படங்களுக்கு வைத்து பூஜைகள் செய்வதும் என அவள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் விசாலம் ரசித்து வந்தாள். என்ன விசாலம், போக போக அந்த பொண்ணுக்கு நீ பெரிய ஃபேன் ஆகிடுவ போல இருக்கே என்று சாப்பிட்டு எழுந்தார் சிவசங்கரன். ஆமாண்ணா, நீங்க சொல்றது சரிதான். அந்த பொண்ணு பார்க்க மட்டும் அழகி இல்ல, படிப்புல, பாட்டுல, சமையல எல்லாமே அவ சூப்பர். அவ சமையல் நீங்க சாப்பிட்டேலா? நீங்க யார் சமைச்சு சாப்பிட்டோம் நான் பார்த்தது இல்லையே என்றான் கணேசன். விரதம் இருக்கிற நாள்ல தான் சாப்பிட மாட்டேன். மத்தபடி நான் மாத்துல எப்பயாவது நீயும் அப்பாவும் சமைச்சா சாப்பிட்டது இல்லையா? அதுக்கு இல்லம்மா, நாங்க சமைக்கிறது சாப்பிடுவேள். ஆனா வெளியாளுங்க சமைச்சா நீங்க சாப்பிட்டது இல்லையே, அதுக்கு சொன்னேன். நான் அந்த பொண்ணை வெளியாளாவே நினைக்கலடா. ரொம்ப நல்ல பொண்ணு அவ. சரிம்மா, ஏதோ இருக்கட்டும், நான் கிளம்புறேன், டைம் ஆறுது என்று கணேசன் கிளம்ப, சரி விசாலம், நான் ஊருக்கு கிளம்புறேன், வர 4 நாள் ஆகும், பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. நான் போனதும் போன் போடுறேன். சரிண்ணா, ஊர்ல மண்ணியெல்லாம் கேட்டாதா சொல்லுங்கோ. சரிடி, நீ பத்திரமா இரு. எனக்கு என்னன்னா, நம்ம கணேசன் இருக்கான், காயத்ரி இருக்கா. அது சரி, அவ ஸ்கூலுக்கு போறா, நீ வீட்டுல தனியா இருக்க. அப்பப்ப விரதம் அது என்ன சாப்பிடாம கொள்ளாம இருக்க. ஏற்கனவே பிபி இருக்கு, சொன்னா கேட்க மாட்டேன்ற. மயக்கம் ஏதாவது வரப்போறது, பாத்துக்க என்று சிவசங்கரன் ஊருக்கு புறப்பட்டதும் கதவை சாத்தி விட்டு உள்ளே வந்த விசாலம் தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு கதவை பூட்டி கொண்டு காயத்ரி வந்து கொண்டிருப்பதை பார்த்து, என்ன காயத்ரி, கிளம்பிட்டியா என்று கேட்டுக்கொண்டே வந்தவள் கீழே தண்ணீர் இருப்பதை பார்க்காமல் வழுக்கி கீழே விழ தலையில் அடிபட்டு ரத்தம் கசிய ஆரம்பித்தது. அவளை பார்த்து அலறிக்கொண்டு ஓடிய காயத்ரி பேக்கை கீழே போட்டுவிட்டு அவளை தூக்கி மடியில் போட்டு கொண்டாள். ரத்தம் நிற்காமல் வர விசாலம் மயங்கி சாய்ந்தாள். பதறிக்கொண்டு வாசலுக்கு ஓடிய காயத்ரி ஆட்டோவை அழைத்து வந்து விசாலத்தை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல, நிறைய ரத்தம் போனதால் அவளுக்கு ரத்தம் ஏற்ற வேண்டும் என டாக்டர்கள் கூறியதும் தன்னுடைய ரத்தத்தை குடுத்துவிட்டு வெளியில் வந்த காயத்ரியை பார்த்து பதறிக்கொண்டு வந்தான் கணேசன். காயத்ரி, என்ன ஆச்சு? அம்மாக்கு அடிபட்டதுன்னு நீ போன் போட்டதும் நேக்கு கையும் உடல காலும் உடல, என்னம்மா என்ன ஆச்சு என்று அலறினான். ஒண்ணும் இல்ல, கால் வழுக்கி விழுந்துட்டா, தலையில லேசா அடிபட்டு இருக்கு. ரத்தம் கொஞ்சம் லாஸ் ஆனதால ரத்தம் ஏத்தணும்னு சொல்லிட்டா. பி பாசிட்டிவ் ரத்தம் எங்கேயும் கிடைக்கலன்னு சொன்னா. ஆனா நல்ல வேளை, எனக்கும் அதே பிளட் குரூப் ரத்தம்ன்றதால நான் இப்பதான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ ஒன்னும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடுவான்னு டாக்டர் சொன்னா. பயப்படாதீங்கோ என்றாள் காயத்ரி. அவளை நன்றியோடு பார்த்த கணேசன், ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி என்றான் இரு கைகளையும் எடுத்து வணங்கி கொண்டு. சார், என்ன இது என்று அலறினாள் காயத்ரி.
இதற்குள் நர்ஸ் வந்து விசாலம் கண் முடித்ததாக அவர்களை அழைக்க இருவரும் உள்ளே சென்றனர். 2 நாட்கள் அவளை அருகிலே இருந்து பார்த்து கொண்டாள் காயத்ரி. கணேசன் வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு உணவு எடுத்து வருவதும் தேவையானதை எடுத்து வருவதும் என இருந்தான். தலையில் தையல் பிரித்ததும் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். வீட்டில் அவளை படுக்க வைத்து விட்டு காயத்ரி அனைத்து வேலைகளும் செய்து கொண்டு வீட்டை பார்த்து கொண்டிருந்தாள். செய்தி தெரிந்து சிவசங்கர் விரைந்து வர அவருக்கு தைரியம் சொல்லிய காயத்ரி அவர் ஆச்சரியமாக பார்த்தார். அவள் வந்து இத்தனை நாட்கள் அவளிடம் பேசாமல் இருந்த கணேசனும் அவளிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தான். அவள் தங்களுக்காக சமைத்து கொடுப்பதும் விசாலத்தை பார்த்து கொள்வதும் கணேசனுக்கும் சிவசங்கருக்கும் அவள் மீது மிகவும் மதிப்பு கூடியது. 1 வாரம் சென்றதும் விசாலம் நன்கு தேறினாள். அம்மா, நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிட்டேன், உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரவா என்று காயத்ரி கேட்டதும் அவளை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்த விசாலம், காயத்ரி இப்படி வாடி என்று அவளை அழைத்து தன் அருகில் அமர வைத்துக் கொண்டாள். என்னம்மா சொல்லுங்கோ என்று அவள் அருகில் வந்து அமர்ந்த காயத்ரி அமைதியாக கேட்க, ஆமா, நீ ஸ்கூலுக்கு போகலையா? வீட்லயே இப்படி எல்லாம் எங்களுக்காகவே பண்ணிட்டு இருக்கியேடி என்றாள் அன்போடு. 1 வாரம் லீவ் போட்டுட்டேன். பாவம் ஆம்பளைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? கணேசன் சார் லீவ் போடுறேன்னு சொன்னாரு. நான் தான் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லினேன். சாருக்கும் முக்கியமான வேலை இருக்கிறதால லீவ் போட முடியாம தவிச்சிட்டார். அதனாலதான். ஏய் காயத்ரி, நீ பண்ற இந்த உதவிக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி ஒரு பொன் குழந்தை ஆத்துல இல்லாத குறையே எனக்கு வர்றது என்று கண்களை துடைத்து கொண்டாள் விசாலம். அம்மா, இப்பதான் உடம்பு தேறி இருக்கு, இப்ப எதுக்கு அதெல்லாம்? சரி, நான் தட்டில சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரவா என்றாள் காயத்ரி. இல்லடிமா, இன்னைக்கு சிவராத்திரி, பச்சை தண்ணி என் பல்லுல படாது. அம்மா, உங்களுக்கு இப்படி இருக்கிறச்ச எதுக்கு உபவாசம் இருந்துண்டு? மெடிசன்லாம் ரொம்ப ஹெவி டோஸ், நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும், இல்ல வயிறு புண்ணாகிடும் என்றாள் காயத்ரி. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. இல்ல, நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். டாக்டர் என்ன சொன்னார் எனக்காக என்றாள் காயத்ரி. சரி, இத்தனை வருஷ விரதத்தை உனக்காக நான் தளர்த்திக்கிறேன். நீ சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. உன் கையால சாப்பிட்டா அந்த அம்பாலை எனக்கு பிரசாதம் கொடுத்தாப்புலதான் என்று அவள் கூறியதும் பரபரப்பாக எழுந்து உள்ளே சென்றாள் காயத்ரி. அன்று மாலை கணேசன் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வர வீடே வெறிச்சோடி அமைதியாக இருந்தது. சோஃபாவில் விசாலம் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். அவள் முகம் சிவந்திருந்தது. அம்மா, என்னம்மா படுத்துக்காம இங்க வந்து உக்காந்துருக்கே? ஆமா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? காயத்ரி எங்க? உங்களுக்கு மருந்து சாப்பாடெல்லாம் கொடுத்தாளா என்று தோட்டத்து பக்கம் எட்டி பார்த்தான். என்ன பாக்கற? இல்ல, காயத்ரி இருக்காளான்னு. அவ இல்ல. எங்கம்மா போயிருக்கா? தெரியாது. என்னம்மா சொல்றேன்? அவ உங்க கூட துணையா என்று கணேசன் தடுமாறி கொண்டிருக்க, அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன் என்று ஆவேசமாக எழுந்தாள் விசாலம். என்ன சொல்ற விசாலம் என்று கேட்டுக்கொண்டு பரபரப்பாக உள்ளே வந்தார் சிவசங்கர். வாங்கோ, நீங்களும் வந்துட்டேலா என்று சிவசங்கரனை பார்த்தாள் விசாலம். என்னடி இப்படி பத்ரகாளி மாதிரி உக்காந்துருக்க? ஆமாண்ணா, நான் பத்ரகாளியாவே ஆகிட்டேன். நான் எவ்வளவு ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கிறவ. என்னையே ஒரு பொண்ணு ஏமாத்தி இத்தனை நாள் இந்த ஆத்துல இருந்திருக்கா. அவளுக்கு என்ன கொழுப்பு இருக்கணும், அதுதான் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டேன் என்றாள் விசாலம் ஆவேசமாக. அம்மா, என்ன சொல்றேள்? நீ ஒன்னும் புரியல என்று அலறினான் கணேசன். அடே, அவ பிராமணா பொண்ணிலடா. இத்தனை நாள் நம்மள பிராமணா பொண்ணுன்னு சொல்லி நல்லா ஏமாத்தின்னு இருந்திருக்கா. அம்மா, அதனால என்ன? மனுஷாளுக்குள்ள என்ன பாகுபாடு? அடே, இந்த வியாக்கியானெல்லாம் என்கிட்ட பேசாத. விசாலம், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு உடம்புக்கு முடியாதப்ப எப்படி பாத்துண்டா, எவ்வளவு உதவி பண்ணா. நீ சுய நினைவு இல்லாதப்ப அவ பண்ண உபச்சாரம் எல்லாம் ஏத்துண்ட இல்ல. இப்ப நன்னா தெரிய உக்காந்ததும் அவளை துரத்திட்டேன்னு சொல்றியேடி, என்ன இது நியாயம்? அதெல்லாம் பேசாதீங்கோ, எனக்கு ஆச்சாரம் தான் முக்கியம். அம்மா, உங்க ஆச்சாரமும் ஜாதி வெறியும் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. அந்த பொண்ணு பாவம், அம்மா அப்பா யாரும் இல்லாத அனாத பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, திறமசாலி. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவ எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரதான் போறேன். அவ இல்லாம என்னால இருக்க முடியாது என்று படப்படத்த தன் மகனை பார்த்து, அப்ப இத்தனை வருஷம் உன்னை பெத்து வளர்த்து இந்த அம்மா விட நேத்து வந்த அந்த பொண்ணு உனக்கு ஒசத்தியாடா என்றாள் விசாலம் கோபத்தோடு. அம்மா,
என்னம்மா இது? அந்த பொண்ணு இங்க வர சொன்னதே நான் தான். அவளை இப்படி திடீர்னு விரட்டி விட்டுட்டா அவ எங்க போவா என்றான் கணேசன் வேதனையாக. அப்படி சொல்லுடா. இந்த உண்மையை உன் வாயால வர வைக்கதான் நான் இப்படி பேசினது. காயத்ரி, வெளியில வா என்று பெட்ரூமை பார்த்து விசாலம் சிரித்து கொண்டே அழைக்க காயத்ரி அமைதியாக வந்து நின்றாள். அவளை பார்த்த சிவசங்கரம் கணேசனும் அதிர்ந்தனர். என்ன பாக்குறேள்? என்கிட்டயே அப்பாவும் பையனும் நாடகம் நடத்தினேளா? என் மருமக எல்லாம் சொல்லிட்டா என்றாள் விசாலம் காயத்ரி அணைத்து கொண்டு. எல்லாமே சொல்லிட்டியா என்று கணேசன் காயத்ரியை பார்த்து ஜடையில் கேட்க, அதுதான் சொல்லிட்டான்னு உங்க அம்மா சொல்றாளே, அப்புறம் என்னடா என்றார் சிவசங்கர். எப்படி சொன்ன என்று கணேசன் கேட்க, நான் அம்மாக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர கிச்சனுக்கு போனப்ப, என்னடி பண்ற, சாப்பாடு எடுத்துட்டு வர இவ்வளோ நேரமா என்று கிச்சனை பார்த்து குரல் கொடுத்த விசாலம் காயத்ரி அமைதியாக கண்ணீரோடு வந்து நிற்பதை பார்த்து அதிர்ந்தாள். ஏய் காயத்ரி, என்னடி, ஏன் அழ, என்னமாச்சு என்று பதறிக்கொண்டு அவளிடம் ஓடினாள். தடால் என்று அவள் கால்களில் விழுந்த காயத்ரி, அம்மா என்ன மன்னிச்சிடுங்கோ என்று கதறினாள். ஏய் என் தங்கம், எழுந்துடு என்று அவளை வாரி எடுத்த விசாலம் அவள் கண்ணீரை துடைத்து கொண்டே, என்னடி, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி அழற என்றாள். அம்மா, நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு தயவு செஞ்சு என்னை வெறுக்காதீங்கோ. நான் வேணா இந்த ஆத்தை விட்டு போயிடுறேன். ஆனா நீங்க மட்டும் என்னை வெறுக்காதீங்கோ, அது போதும் எனக்கு என்றாள் தேம்பிக் கொண்டே. என்னடி ஒளர்ற, என்ன விஷயம், முதல்ல அதை சொல்லு. அம்மா, நான் பிராமணா பொண்ணு இல்ல. என்னடி சொல்ற? ஆமாம்மா, நான் திருவாரூர்ல ஒரு கிராமத்துல பிறந்த பொண்ணு. எங்க அம்மாவும் அப்பாவும் கூலி வேலை பாக்குறவா. அப்ப எங்க ஆத்துக்கு பக்கத்துல விஸ்வநாதன் ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் பிராமணர். அவர் நன்னா பாடுவார். நான் அவர் ஆத்துல போய் அவர் பாடுறத கேட்டுட்டு இருப்பேன். என்ன அவர் தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவார். அப்ப எங்க அம்மாவும் அப்பாவும், ஐயா, நீங்க எங்க குழந்தைய இப்படி கொஞ்சிறது யாராவது பார்த்தா உங்களை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிடுவாங்கன்னு பயப்படுவாங்க. மனுஷங்களுக்குள்ள எந்த பேதமும் கிடையாதுன்னு பிராமண குலத்துல பிறந்த பாரதியாரே ஒரு புரட்சிய பண்ணிட்டு போயிட்டார். அவருக்கு வராத எதிர்ப்பா? ஆஃப்டர் ஆல் நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். என்ன இந்த ஊர் ஜனங்க எதிர்த்தா ஒன்னும் ஆகிடாதுன்னு எனக்கு அவர் பாட்டு சொல்லி கொடுக்கறதும் படைப்பு சொல்லி கொடுக்கறதுன்னு என்ன அவர் குழந்தையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்பதான் எங்க அம்மாவும் அப்பாவும் நிலத்துல கிணறு வெட்டும் போது வெடியில மாட்டிண்டு இறந்துட்டா. அனாதையா நின்ன என்ன அந்த விஸ்வநாதன் ஐயாவை தத்தெடுத்து தன்னோட சொந்த பொண்ணா வளர்த்தார். படிக்க வச்சு என்ன டீச்சர் ஆக்கினார். பாட்டு சொல்லி கொடுத்தார். அவர் இறந்ததும் நான் திக்கு தெரியாம அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம இங்க வந்துட்டேன். அப்பதான் கணேசன் சார் என்கிட்ட பழக ஆரம்பிச்சார். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்க ஆரம்பிச்சோம். தன்னோட அப்பா கிட்டயும் என்ன அழிச்சுட்டு போய் அறிமுகம் செஞ்சார். அவருக்கும் என்ன பிடிச்சு போயிடுச்சு. அப்பதான் உங்களை பத்தி அவர் சொன்னார். அவர் கொடுத்த ஐடியால தான் நான் கோவில்ல உங்க கண்ணில் படுற மாதிரி பாட ஆரம்பிச்சேன். அதனோட விளைவுதான் நீங்க அடுப்படி வரைக்கும் வந்து நிக்கிற. அம்மா, அதுதான் எனக்கு உறுத்துறது. நான் என்னதான் எல்லாம் செஞ்சாலும் என் மனசு உறுத்திண்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க இத்தனை வருஷமா உடம்பு முடியாம இருந்தாலும் இந்த விரதத்தை விடாம இருக்கீங்க. அப்படிப்பட்ட இந்த நாள்ல என் கையால சமைச்ச சாப்பாட உங்களுக்கு கொடுக்க என் மனசு கேட்கல. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் போறேன் என்று வெளியே செல்ல திரும்பியவளை, எங்கடி போற என்று இழுத்து அணைத்து கொண்டாள் விசாலம். அம்மா, தோ பாரு காயத்ரி, நான் இத்தனை நாள் ஆச்சார அனுஷ்டானன்னு இருந்தது உண்மைதான். ஆனா நான் முடியாம படுத்தப்ப எனக்கு பணிவிட பண்ணினது யாரு? நான் நினைவு தெரியாம இருந்தப்ப உன் சேவையெல்லாம் எழுத்துண்டு இப்ப உன்னை ஒதுக்குறது என்ன நியாயம்? அம்மா, நான் வேற குலம். என்னடி குலம்? நான் பிராமண ஆத்துல பிறந்தவதான். ஆனா இப்ப உன் ரத்தம் என் உடம்புல ஓடுறது. இப்ப நான் என்ன குலம் சொல்லு? மனுஷாளுக்குள்ள பேதம் எதுக்குடின்னு என் ஆத்துக்காரன் என் பையனும் அடிக்கடி சொல்லுவா. நான் அப்பெல்லாம் அத காதுல போட்டுக்கல. ஆனா நான் முடியாம படுத்தப்ப நீ பாத்துண்ட பத்தியா? அப்ப தாண்டி தெரிஞ்சுது மனுஷனுக்கு மனுஷன் செஞ்சுக்கிற உதவியோட அர்த்தம். தோ பாருடி, நீ உண்மையை என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா எனக்கு என்ன தெரிய போகுது சொல்லு? அப்ப நான் உன்னை என்ன நினைச்சுட்டு இருப்பேன்? அப்படியே இருந்துட்டு போறேன் போ. என்னடி பெரிய குலம் கோத்திரம்,
ஒருத்தன் முடியாம தவிக்கும் போது அடடா பாவமே என்ன யார் கை கொடுத்தா அவளை தூக்கி விடுறாளோ அவ எல்லாருமே உயர்ந்த குழந்தாண்டி. அப்படி பார்க்கும்போது நீ என்னை விட உயர்ந்தவ தாண்டி. நீ எங்க ஆத்து மாட்டு பொண்ணா வந்தா என்னை விட சந்தோஷப்படுறவா யாரும் இல்ல என்று காயத்ரி அணைத்துக் கொண்டாள் விசாலம். அப்படி போடு விசாலம், உன்கிட்ட இருந்த ஒரு குறையும் சரியாகிடுச்சுடி. நீ தாண்டி உயர்ந்தவ என்றார் சிவசங்கர் அவளை அணைத்துக் கொண்டு. போதும், அப்பாவும் மகனும் என்கிட்டயே நாடகம் ஆடுறீங்களா என்றாள் விசாலம் பொய்யான கோபத்தோடு. சரி விடுடி, அதுதான் பதிலுக்கு நீ எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்டியே, அப்புறம் என்ன என்று அவளின் கைகளை பிடித்து கொண்டார் சிவசங்கர் சிரித்து கொண்டே. என்ன இது பசங்க எதிர்க்க, விடுங்கண்ணா என்று விசாலம் வெட்கப்பட அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் உயர்ந்தவள் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.